எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான இண்டோ சைனீஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சிக்கன் லவர்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியில் நான் ஹோம் மேட் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். ஸோ வாங்க இந்த அருமையான சிக்கன் ஸ்டர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கனை ஊற வைக்கணும். நான் 400 கிராம் எலும்பில்லாத சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின பூண்டு, 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகணும். இதை 30 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. ஸ்டர் ஃப்ரை செய்ய அகல பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மெலிசா நறுக்கிற இஞ்சி, 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி போட்டு கிண்டுங்க. இதோட ஒரு பெரிய குடமிளகாய் நறுக்கி போட்டு கிண்டுங்க. இப்போ ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை போடலாம். நம்ம ஸ்டர் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ சிக்கனை வேக வைக்கும்போது அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். 2-3 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. அடுத்து இதில் ஃப்ரெஷ் பச்சை மிளகாய், ஃப்ரெஷ் சிவப்பு மிளகாய் போடுறேன். நான் வெங்காயத்தால் பெரிய துண்டுகளை கட் பண்ணி போடுறேன். இது ஸ்டர் ஃப்ரைக்கு நல்ல கிரன்ச் கொடுக்கும். இது எல்லாத்தையும் 5 நிமிடம் கிண்டுங்க. அடுத்து 2 டீஸ்பூன் சிராச்சா சில்லி சாஸ். உங்ககிட்ட சிராச்சா சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இது வீட்டில் செஞ்ச டொமேட்டோ கெச்சப். இந்த ரெசிபிக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செஞ்சு பாருங்க. அடுத்து 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி கிண்டுங்க. நான் கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டர் ஃப்ரை பண்ணுறேன். சிக்கன் இப்போ நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, வெங்காயத்தாளோட கீரை இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டுங்க. சிக்கன் ஸ்டர் ஃப்ரை இப்போ ரெடி. இதில் போட்டிருக்கிற வறுத்த வேர்க்கடலை இதுக்கு நல்ல கிரன்ச் கொடுக்கும். சூடான சாதத்தோட சர்வ் பண்ணுங்க. சூப்பரான ஜூஸியான சிக்கன் ஸ்டர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இதில் முக்கியமான ஸ்டெப் ஊற வைக்கிறது தான். ஸோ மினிமம் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இது நீங்கள் சூடான சாதத்தில் சர்வ் பண்ணிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.